அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி குவார்ட்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து ஒரு 2 இயர்ஸோட கம்பேரிசன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல, இனிமேல் தான் படிக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. ப்ளஸ் வந்து கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி மாடல்ஸில் வந்து கேட்பாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 3 இயர்ஸோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ மினிமம் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸையாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படித்து முடிச்சுருங்க. ஆல்ரெடி குவார்ட்டர்லியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சாப்டர் வைஸாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ப்ளேலிஸ்ட்டில் 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், ப்ளஸ் வந்து 11th குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். 2 ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நான் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அல்லது நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின் பார்ப்போம். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை நீங்கள் வந்து படிச்சிருங்க. ப்ளஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் கூட நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 2 மார்க்ஸ் சரிங்களா. இது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷினு. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணி படிச்சுங்க. இந்த 2S 4P 5D இந்த மாதிரியான கொஷின் வந்து திருப்பி கேட்குறாங்க. அதேவேளை காஸ்லா இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. லீ சாட்லியர் பிரின்சிபல், ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதுக்கடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன், ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுருங்க. ஸோ இது எல்லாமே 2 மார்க். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து செகண்ட் செட் ஆஃப் கொஷின். ஸோ இது வந்து செகண்ட் செட் ஆஃப் கொஷினு. ஸோ 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. அல்லது புக் பேக் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் பாருங்கள். இப்போ நமக்கு 15 இருக்குது அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அல்லது 9 கொஷின் வந்து புக் பேக்கு தான் இருக்கும் சரிங்களா. இதுலேயும் பாருங்கள், இந்த லீ சாட்லியர் இதை வந்து திருப்பி கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்லேயும் பார்த்தோம், இதுலேயும் பார்ப்போம். அதே மாதிரி ஹன்ஸ் ரூல் இது வந்து திருப்பி கேட்கக்கூடிய கொஷினு. ஸோ இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து எலக்ட்ரோமெட்ரிக் எஃபெக்ட்டு இதெல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து டிஃபைன் மோலார் வால்யூம் இந்த மாதிரியான கொஷின். அதுக்கடுத்து ஹோமோலாகஸ் சீரியஸு இதெல்லாமே பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து நேம் த மெத்தட் ஆர் யூஸ்டு லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேஸஸ் இதெல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் அண்ட் பாத் ஆஃப் ஃபங்க்ஷன், என்ட்ரோஃபி, ஹீட்டு, ஒர்க்கு, ஃப்ரீ எனர்ஜி இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே படிச்சுருங்க. ஸோ இது செகண்ட் செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு. அதுக்கடுத்து ஃபைனலாக இது வந்து தேர்ட் செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின். ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க சரிங்களா. டிஃபைன் மோல், அதுக்கடுத்து ஹவு many ஆர்பிட்டால் ஆர் பாசிபிள் ஃபார் n is equal to 4. அதுக்கடுத்து ஸ்டேட் ஆஃப் பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அயனைசேஷன் பொட்டன்ஷியல் n is greater than OY. அதுக்கடுத்து ஸ்டேட் காஸ்லா சரிங்களா. இந்த கொஷின்லேயும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. லேட்டிஸ் எனர்ஜி இந்த மாதிரியான கொஷின்லாம் பார்க்குறேங்க. அதுக்கடுத்து ஹோமோலாகஸ் சீரியஸ் சரிங்களா. இது எல்லாமே 2 மார்க்கு. ஸோ இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அது அல்லது நோட் பண்ணி வச்சுங்க. இது தேர்ட் செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு. ஸோ இது செகண்ட் செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு. இது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் சரிங்களா. அதுக்கடுத்து 3 மார்க் கொஷினு. ஸோ இது எல்லாமே 3 மார்க்கு. கம்பல்சரி கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். வாட் ஆர் எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ், கிவ் சூட்டபிள் எக்ஸாம் ஃபார் ஈச் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி இந்த கேபி அண்டு கேசி இந்த மாதிரியான கொஷினும் நிறைய டைம் கேட்குறாங்க. அதுக்கடுத்து கிரஹாம்லா இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் சரிங்களா. அதுக்கடுத்து டயகனல் ரிலேஷன்ஸ் ஆஃப் வித் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. இது வந்து 3 மார்க் கொஷின். ஸோ செகண்ட் செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் வந்து பார்ப்போம். இது எல்லாமே எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, நான் லைக் பண்ணுறதில்ல. ஸோ லைக் பண்ணிங்கன்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இது எல்லாமே பாருங்கள். ஸோ இதில் கம்பல்சரி கொஷின் பாருங்கள். ஃபாலோவிங் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. பீட்டா எலிமினேஷன், அதுக்கடுத்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா. இதையும் நீங்கள் வந்து படிச்சுருங்க. இந்த 2 செட்டு ப்ளஸ் வந்து தேர்ட் செட் ஆஃப் கொஷின் இதில் இருக்கிறத படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து கிடச்சிரும். தேர்ட் செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸு. இந்த ஹைசன்பர்க்கு அன்சர்டனிட்டி பிரின்சிபல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த டயகனல் ரிலேஷன்ஷிப் பாருங்கள், இதுலேயும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதேமாதிரி ஹெவி வாட்ரு, டால்டன் லா இதெல்லாம் ரிப்பீட்டடு. இந்த ஸ்டேட்
லீ சார்ட்லேயே பாருங்கள். இதில் 3 கொஸ்டின் பேப்பர்லையுமே இந்த லீ சார்ட் கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான். அதே மாதிரி கம்பல்சரிக்கு பாருங்கள், 3 கொஸ்டின் பேப்பர்லையும் டிஃப்ரெண்ட்டான கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே 3 மார்க்ஸு. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய 5 மார்க்கு அவகேட்ரா நம்பர் இதெல்லாமே பாருங்கள். ஸோ நமக்கு வந்து 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து மிங்கிள் பண்ணி தான் கேட்பாங்க. கெமிஸ்ட்ரி அப்படி தான் இருக்குது சரிங்களா. ஒரு இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ இதுதான் 5 மார்க்கு சரிங்களா. லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கேட்டிருக்காங்க, தேர்ட் லா கேட்டிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்ட் கேசி சரிங்களா. இது எல்லாமே பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க அல்லது மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் செட் ஆஃப் கொஷனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் சரிங்களா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் இதெல்லாமே எப்பயுமே கேட்கக்கூடிய கொஷின். ஸோ அது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ 35, 36, 37 என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோஃபைல் அண்டு நியூக்ளியோஃபைல் இந்த கொஷின் படிச்சுருங்க. ஸ்டேட் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், வாட் ஆர் த ஐசோடோப்ஸு, அதோட ஹைட்ரஜன் இதெல்லாமே கேட்டிருக்காங்க சரிங்களா. நேம் த ஹைட்ரஜன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரிலேஷன் பிட்வீன் கேபி அண்டு கேசி சரிங்களா. இதையும் படிச்சுருங்க. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து வேரியஸ் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அங்கே தேர்ட் லா கேட்டிருந்தாங்க, இங்கே செகண்ட் லா கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துருங்க. அதே போல் வாண்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் இதையும் வந்து படிச்சுருங்க. இது செகண்ட் செட் ஆஃப் கொஷனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. ஃபைனலாக தேர்ட் செட் ஆஃப் கொஷனில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின். ஸோ இதையும் படிச்சுருங்க. அதே போல் இங்கேயும் பாருங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த வாண்டர் வால் கான்ஸ்டன்ட் வந்து ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து கேபி கேசி இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் சரிங்களா. அதுக்கடுத்து இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோஃபைல் அண்ட் நியூக்ளியோஃபைல் இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஷினு. ஸோ இதெல்லாமே பாருங்கள். டீப் ப்ராக்லி ஈக்குவேஷன்லாம் எப்பயுமே கேட்குறது. இந்த அவகேட்ரா நம்பர் வந்து ரிப்பீட்டட் கொஷின் சரிங்களா. இந்த அட்டாமிக் மாஸ் இந்த டிஃபைன் 3 கொஷினுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 கொஷின் பேப்பர் படித்ததுலேயே இதிலே பார்த்தீங்கன்னா 4 கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ மினிமம் பாஸ் பண்ணாலும் சரி, இல்லை கொஷின் டைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கணுனாலும் சரி, இந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி படிச்சுருங்க. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் சரிங்களா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.